பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை வாசிக்கும்போது சகரியா தீர்க்கதரிசி செருபாபேலை குறித்து எழுதுகிறார். இந்த செருபாபேல் சிறையிருப்பில் இருக்கிறான். ராஜாவுடைய அரண்மனையில் பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். கர்த்தருடைய ஆலயம் இடிக்கப்பட்டது, ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த செய்தியை கேள்விப்பட்டு இந்த செருபாபேல் தேவ சமூகத்தில் போய் அழுகிறான். ஆண்டவரே, உம்முடைய ஆலயம் இடிக்கப்பட்டதே, உம்முடைய ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டதே என்று சொல்லி அங்கலாய்க்கிறான். எப்படியாவது தேவனுடைய ஆலயத்தை கட்டிவிட வேண்டும், அந்த பெரிய வேலையை நான் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். ஆண்டவர் ராஜாவுடைய கண்களை தயவு கிடைத்து இந்த செருபாபேலை ராஜா அனுப்புகிறான். இந்த செருபாபேல் பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக இவன் புறப்பட்டு போகிறான். பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள். ஆனால் இந்த செருபாபேல் சூழ்நிலைகளை பார்க்காம, தடைகளை பார்க்காம கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக பிரயாசப்பட்டு அந்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறான். எத்தனையோ தடைகள் வந்தது. சன்பொல்லா தொபியாக்கள் எழும்பினார்கள். எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டவிடாமல் தடை செய்தார்கள். ஏராளமான தீமையான காரியங்களை செய்தார்கள். சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போனது. ஆனால் இந்த செருபாபேல் எதற்கும் பயப்படாமல் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்து அந்த ஆலயத்தை கட்டி முடித்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய தடைகள் வரலாம், எழும்பி வரலாம். சோர்ந்து போகாதீங்க. தடைகளை பார்த்து பின்வாங்கி விடாதீர்கள். தைரியமாக எழுந்து செல்லுங்கள். நமக்கு முன்னே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு முன்னே இருக்கிற பெரிய பர்வதங்களை தேவன் இன்றைக்கு சமபூமி ஆக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கலாம், தடைகள் பெரிதாக இருக்கலாம், நமக்கு முன்னே இருக்கிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் அதிகமாக இருக்கலாம். எதை நினைத்தும் நாம் பின்வாங்காமல் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு கூட காணப்படுவோமானால் நமக்கு முன்னே இருக்கிற பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம், தடைகள் எல்லாம் சமபூமியாக மாற்றி நம்மை ஆஸ்வதிக்க தேவன் நல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். புருஷிய நாட்டை சேர்ந்த ஜார்ஜ் ஒரு அனாதை சிறுவர் இல்லத்தை ஆரம்பிக்க நினைத்தார். ஆனால் அவரிடம் இருந்த பணம் பார்த்திங்கன்னா 2 ஷில்லிங் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு சின்ன அற்பமான தொகை. இந்த அற்பமான தொகையை வச்சு அவரால் என்ன செய்ய முடியும்? ஆனால் அதை நினைத்து அவர் கவலைப்படவில்லை. அந்த அற்பமான பணத்தை நினைச்சு அவர் வருத்தப்படலை. தேவன் மேல் விசுவாசம் வைத்தார். தினமும் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபித்தார். பல மில்லியன் டாலர் பணம் இந்த சிறுவர் இல்லம் கட்ட வேண்டும், அனாதை இல்லம் கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் போய் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவன் அவருடைய தேவையை சந்தித்தார். அவர் நினைத்தபடியே 2000க்கு அதிகமான சிறு பிள்ளைகளை பராமரித்தார். உணவு கொடுத்தார், உடை கொடுத்தார், நல்ல கல்வி கொடுத்தார், தொழில் கல்வியை வழங்கினார். கிறிஸ்தவ அறநெறியின்படி அந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட்டார்கள். அந்த அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த சிறுவர் இல்லம் சம்பூர்ணமாய், பரிபூரணமாய், மகிழ்ச்சி நிறைந்ததாய் காணப்பட்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜார்ஜ் கையில் ஒரு அற்ப பணம் தான் இருந்துச்சு. அதை குறித்து அவர் கவலைப்படலை. அவர் தேவன் மேல் விசுவாசம் வைத்தார். அல்லேலூயா. அவர் தேவன் மேல் விசுவாசம் வைத்தபடினால் தேவன் அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்ய போதுமானவராக இருக்கிறார். சூழ்நிலையில் பார்த்து கவலைப்படாதீங்க. கையில் பணம் இல்லையே, நெருக்கத்தோடு கூட இருக்கிறேனே, நான் என்ன பண்ண போகிறேன் தெரியலையே, அவங்களாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய தேவைகளை காட்டிலும் பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்தமை அற்புதமாய், ஆச்சரியமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். 1628ஆம் ஆண்டு ஒரு ஏழை குடும்பத்தில், சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஜான் பன்யன். அவர் படிப்பறிவில்லாத தகர தொழிலாளி. அப்படி தான் எல்லா ஜனங்களும் அவரை பார்த்தாங்க. அவருடைய விசுவாசத்தினால, அவர் கர்த்தர் மேலே வைத்த விசுவாசத்தினால அவர் ஜெயிலில் அடைச்சாங்க. ஆனால் அவர் ஜெயிலில் இருந்து எழுந்த மோட்ச பிரயாணம் என்ற புத்தகம் அது வேதாகமத்தை போல எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அது அச்சடிக்கப்பட்டு அதிக புத்தகங்கள் அது
அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. பாருங்கள், அந்த புத்தகம் உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களுக்கும் கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. அந்த புத்தகம் அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வேதாகமத்துக்கு அடுத்தபடியாக அந்த புத்தகம் ஜனங்களோடு கூட இடைப்பட்டு ஜனங்களை கிறிஸ்துவ வழி நடத்தினது. பாருங்கள், வாழ்க்கையில் அற்பமாக இருந்த அந்த ஜான் பனியனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆச்சரியமாய் மாற்றினார். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், என்கிட்ட கஷ்டம் நெருக்கம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார். விசுவாசத்தோடு கூட இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்கள் செய்ய போகிறார், பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. கொஞ்சம் பணம் தான் இருக்குது, அதை பார்க்காதீங்க. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், அதை பார்க்காதீங்க. எதையுமே பார்க்காதீங்க. கர்த்தரை பாருங்கள். அவர் உங்களை இன்றைக்கு உயர்த்த போகிறார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்தில் கேட்ட சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். பெரிய பரமதேவன், நீ எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமபூமியாவை என்ற வசனபடி எங்களுக்கு முன்னிருக்கிற பெரிய பர்வதங்கள் எல்லாம் சமபூமியாக மாறட்டும். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமேன்.